இதான் நம்ம கவர் பண்ண போகிற ஃபஸ்ட்டு கார். ஸோ இந்த ஃபஸ்ட் காரோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இது Mercedes Benz GLA 200 2020 மேனுஃபேக்சரிங். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20,500 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் தான் எல்லாமே ஃபுல்லாக. இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா லைவ் இன்சூரன்ஸில் தான் இருக்குது. என்ஜினோட ஸ்பெக்குன்னு சொன்னால் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு 1332 சிசி என்ஜினு 4 சிலிண்டரு. என்ஜின் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 161 ஹார்ஸ் பவர் 270 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33 லேக்ஸ் பேசுகிறாங்க. இந்த 33 லேக்ஸ்க்கும் வந்து லோன் அப் டு 90% வரைக்கும் லோன் தராங்க. ஸோ நம்ம கார் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் காரோட கீ. இதுதான் காரோட கீ. ஸோ அன்லாக்கு, லாக்கு, பூட் ஓப்பனுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம காரை சுற்றி பார்த்துடலாம். காரோட பாடி கண்டிஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பென்ஸோட சிம்பிள். கீழே பம்பர் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ராட்ச் ஆன மாதிரிலாம் தெரியல. ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக இருக்குது. ஏன்னா இது ஹேட்ச்பேக்குன்றதால ஹைட் உங்களுக்கு நார்மலாகவே அதிகம் தான். பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா அலாய் வீலு. ஸோ நான் கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு உங்களுக்கு சைட் ப்ரொஃபைலை காமிச்சிடுறேன். இது ஒரு நல்ல பக்காவான ஒரு ஹை அண்ட் ஹேட்ச்பேக் மாடல் தான் இது. ஸோ அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா பூட் இருக்குது, ரியர் விண்டோ வைப்பர் இருக்குது, பென்ஸு சிம்பிள் இருக்குது, காரோட பேட்சிங் மாடல் பேட்சிங் GLA 200 இருக்குது. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ஸோ சேம் இதில் உங்களுக்கு சென்சார்ஸ் எல்லாமே பம்பர் சுற்றி வந்துடுது, பார்க்கிங் சென்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸாஸ்ட் வருது. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூவல் கேப் வந்துடுது. ஸோ இந்த சைடு ஒரு ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்க்ராட்ச் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஃபுல்லாக பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்து உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்டீரியர். நல்லா பீச் கலரில் நல்லா செம்ம பாஸான ஒரு இன்டீரியர். ஸோ இது டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கும் சரி டிரைவருக்கும் சரி சேம் இதே தான். எல்லா சீட்டுமே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டடு. உங்களுக்கு வந்து ஃபுல்லி அட்ஜஸ்டபுள். எல்லாமே வந்து டோரில் வந்துடும் அந்த ஆப்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே. இது டோர் லாக் அன்லாக்கு. இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப் அண்ட் டவுன் பண்ணுறது, சைட் மிரர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, இது பூட் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்துடுது. இது ஆட்டோமேட்டிக்னால உங்களுக்கு ஒன்லி ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் மட்டும் வந்துடும். அப்படியே டோரை உள்ளே உட்காந்து க்ளோஸ் பண்ணால் ஸோ இதுதான் என் காரோட இன்டீரியர். நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதில் ஸோ இது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 3 தீமில் வரும், வுட்டு, பிளாக் அண்ட் பீச்சு. ஸோ இதில் நல்ல இது கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிக்காக இது வந்து டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து குரோமா இல்லை சில்வரான்னு எனக்கு தெரிஞ்சு ஸ்டெல்த் சில்வர் அந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி நான் இது வந்து பார்த்ததில்ல. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஸ்டோரேஜு, ட்ராக் பேடு, இந்த மீடியா சிஸ்டம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ட்ராக் பேடு. ஸோ இது சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து இதில் இருக்க மீடியா சிஸ்டம் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது கியர் செலெக்ஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கும் டிரைவருக்கும் ஆனால் சென்ட்ரல் கான்சோல். ஆனால் இது ஸ்டோரேஜாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே நல்லா செம்ம டீப்பாக இருக்குது. உள்ளே 2 சார்ஜிங் போர்ட்ஸும் வந்துடுது. அவ்வளோதான். சரி, ஓகே, இப்போ நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். அதே மெட்டீரியல் தான், எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டோர் ஹேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இருந்தது யூனிக்காக அதே சேம் டோர் ஹேண்டில் தான். இது விண்டோ அப் அண்ட் டவுன் பட்டனு. இது லாக் அண்ட் அன்லாக் ஸ்லைடு. ஸோ பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்ப்போம். ஸோ நான் 511 எனக்கே வந்து இது நல்ல செம்ம ஸ்பேசியஸாக இருக்குது. 511 ஒன்றும் பெரிய ஹைட்டான இதெல்லாம் இல்லை. பட் ஆனால் ஆவரேஜ் ஹைட்டுக்கு இது ரொம்ப நல்லாவே ஸ்பேஸஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டு கொடுத்துட்றாங்க ஃபார் பேப்பர் ஒர்க்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. பின்னாடியும் வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் ஏர்வென்ஸ் வந்துடுது. இங்கேயும் உங்களுக்கு வந்து டைப் சி சார்ஜர் இருக்குது. சின்ன மினி ஸ்டோரேஜ் வருது. ஸோ சென்டரில் உட்காரவங்க மட்டும் ரைட் சைடில் ஒரு கால், லெஃப்ட் சைடில் ஒரு கார்னு போட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். மற்றபடி பின்னாடி உட்கார்றவங்களுக்கு இருக்க ஃப்ரண்ட் வியூ. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த காரை பற்றி நான் சொல்லியாச்சு. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நான் எம்பையர் கார்ஸோட டீட்டெயில்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். நேரில் வந்து பாருங்கள்.